जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। आज की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। ध्यानमूलं गुरुर्मूर्ति भुजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। लक्ष्मीपदे कमलनाभ सुरेश विष्णु वैकुण्ठकृष्ण मधुसूदना श्री श्रीनिवास ब्रह्मण्य केशव जनार्दना सक्र विश्वरूपा विभो मम देगी करावलंबम्। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। सीतापति रामचंद्रमूर्ति की जय। हर हर पार्वती पदये हर हर महादेवा। தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் என் இறைவா போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால இன்றைய நாள் எவ்வளோ உயர்ந்த நாள் அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? இன்றைய நாள் ரொம்ப உயர்ந்த நன்னாள். இன்னைக்கு நம்ம பாரத பூமியில தலைத்தோங்கிய மகான்கள்ல ஒருவரான சைவ சமயம், அதாவது சிவ வழிபாட்டுக்கு தொன்று தொட்டி இருக்கக்கூடிய உளவாரப் பணியை ஆரம்பித்து வைத்த உயர்ந்ததான பரம பக்தர் ஸ்ரீ திருநாவுக்கரச சுவாமிகளுடைய குருபூஜை தினம் இன்னைக்கு. திருநாவுக்கரசருடைய குருபூஜை தினம், அதாவது தமிழகத்தில் குருபூஜைன்னு சொல்லலாம், பாபாவோட பக்தர்களுக்கு சமாதி நாள் அப்படின்னு சொன்னா அது புரிஞ்சுக்கலாம். இங்கதான் இப்ப அடியன் இருக்கக்கூடிய ஊர் திருவாரூர். இங்கிருந்து சரியா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல திருப்புகலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேத்திரம் உண்டு. அந்த சேத்திரத்துல தான் அக்னிபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி. அந்த சேத்திரத்துல தான் திருநாவுக்கரச சுவாமி அப்படியே ஐக்கியமான ஸ்தலம். அது இன்னைக்கு கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த சிவச்சேத்திரத்துல. ஆப்போசிட்ல என்ன சேத்திரம் பாத்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்துல ஒன்றான சௌரிராஜ பெருமாளுடைய ஆலயம் இருக்கு. எதுக்கவே நடுவுல ரோடு, மெயின் ரோடு, அதாவது சன்னாநல்லூர் டு நாகப்பட்டினம் போற வழி, அந்த சைடு திருநாவுக்கரசருடைய ஸ்தலம், சுவாமி கூட ஐக்கியமான இடம். இந்த பக்கம் 108 திவ்ய தேச ஸ்தலத்துல சௌரிராஜ பெருமாளுடைய ஆலயம் இருக்கக்கூடிய சேத்திரம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததான நன்னாள்ல எப்படிப்பட்ட தலைப்பு அப்படின்னா, எதை பற்றுவது யாரை பற்றுவது அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. ரொம்ப அற்புதமான தலைப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு இது. பொதுவா இந்த மனுஷ ஜென்மாவினுடைய இலக்கு எது அப்படின்றது நம்ம பொதுவாக கேட்டோம் அப்படின்னா, சான்றோர்கள், அதாவது பெரியோர்கள், ஞானிகள், சாதுக்கள், மகான்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை சொல்றது என்னன்னா, மோட்சத்துக்கான சாதனமான பிறவி இந்த மனுஷ பிறவி மட்டும்தான். இந்த பிறவியை விட்டீன்னா அடுத்த பிறவி என்னங்கிறது தெரியாது அப்படின்றது சொல்லப்படுது. அதுக்கு சான்றா நம்ம பாபாவுடைய சாயி சச்சரிதத்துல ஆடுகளின் கதை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பு தவளை அந்த கதையை நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பாபா கூடவே இருந்த அண்ணன் தம்பிங்க பாபாவுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள். ஆனா கடைசியில பாபான்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் கூட நம்ம இருக்கோங்கிறதையும் மறந்து
குணதோஷத்தினால அண்ணன் தம்பி சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்த வெட்டிக்கிட்டு இறந்து போயிட்டான். அவன் அந்த 2 பேருமே மராது பிறவியில் ஆடுகளா பிறந்து வந்தாங்க. அப்படி ஆடுகளா பிறந்த சிறுடி பக்கம் வரும் பொழுதுதான் நம்ம பாபா ஓடி போய் அந்த ஆடுகளை அரவணைச்சு அந்த ஆடுகளினுடைய பூர்வ ஜென்ம கதையை பாபா அழகா சொன்ன லீலை உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பாம்பு தவளை பெரிய சிவபக்தர், அந்த பக்தையினுடைய கணவன் ஒரு கஞ்சன். அதே மாதிரி துபிகே அப்படின்னு சொல்லக்கூடியவள் பாவம் கணவனை இழந்தவர். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்தடுத்த ஜென்மால அவங்க என்னவா மாறினாங்க. அதுல 2 பேரும் மறு ஜென்மா எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தன் பயந்தே இருந்தான், அவன் தவளையா பிறந்தான். ஒருத்தன் சீர்னா அவன் பாம்பா பிறந்தான். சனபசப்பா வீரபத்ரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய லீலையில பாபா அந்த தவளை சொரூபத்துல இருந்த வாக்குறுதி கொடுத்திருக்கார். மனுஷ பிறவி எடுத்து பாபாவுடைய திருவடியை பிடிச்ச அந்த வீரபத்ரப்பான்னு சனபசப்பான்னு சொல்லக்கூடிய ஆளை உயிரோடு மனுஷ சொரூபத்துல இருக்கும் பொழுது பாபா கொடுத்தார் வாக்கு. என்ன வாக்கு அப்படின்னா, கவலைப்படாத, நீ எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நான் உன்னை ரட்சிக்கிறேன்னாரு. கடைசியில அந்த சனபசப்பான்கிறவர் தவளையா பிறவி எடுத்தார். வீரபத்ரப்பான்கிறவன் பாம்பா பிறந்தான். தவளைய ஆணு சாப்பிட போனா அந்த நேரத்துல பாபா காத்து ரட்சணை பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு இந்த பிறவியில அடுத்த ஜென்மால நமக்கு என்ன பிறவின்றது நமக்கு தெரியாது. சோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணுங்கிறத போல மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்க போதே இந்த உடலோடு இருக்கும் போதே நம்ம உழைக்கணும். ஆனா நம்ம எல்லாம் இப்ப எதுக்காக உழைக்கிறோம்னா, பொண்ணுக்காக உழைக்கிறோம், பிள்ளைக்காக உழைக்கிறோம், பிறருக்காக உழைக்கிறோம். நமக்காக என்னைக்கு உழைக்க போறோம்? நமக்காக நம்மளுடைய ஆத்மா அந்த சுவாமி கூட கலக்கிறதுக்கு நம்ம என்னைக்கு உழைக்க போறோம்? நம்ம ஜென்மாவா பிறருக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கணவன் மனைவி பிள்ளைங்க சொந்தம் மந்தம் எல்லாமே ஒரு குடும்பம்னு நம்மளே சொல்லிக்கிறோம். ஆனா அதே குடும்பத்துல 10 பேர் 10 விதமா இருக்காங்க. எல்லாருடைய கைகளும் ஒரே கைகள் கிடையாது. எல்லாருடைய வயிறும் ஒரே வயிறு கிடையாது. எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே எண்ணங்கள் கிடையாது. ஆகையினால நம்ம பிறருக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கோமே, என்ன லாபம்? மனைவிக்கு எல்லாம் செய்யணும், பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யணும், காலம் முழுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கேன், நிம்மதி இல்லாம இந்த உலகத்துல ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கோமே, என்ன லாபம்? வீடு கட்டினா ஆல்ரெடி அடியன் சொல்லியிருக்கேன், வீடு கட்டினா நிம்மதி வந்துடும், அதனால வீடு கட்டணும். வீடு கட்டின பிறகு நிம்மதி போயிடுது. கல்யாணம் பண்ணா நிம்மதியா இருக்கணும், கல்யாணம் பண்ணா சுத்தமா நிம்மதி போயிடுது. ஒரு வண்டி வாகனம் வாங்கினா அந்த வண்டி வாகனம் வாங்கும் போது ஈஸியா இருக்கு, அதுக்கு டீவு கட்டும் போது அவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்கு. அப்ப ஏன் பிறந்தோம்? எதுக்காக பிறந்தோம்? நம்ம எதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தின ஒரு ஞானம், அந்த ஞானத்தை குருநாதர் தான் கொடுக்க முடியும். தெய்வம் கொடுத்து தெய்வம் குரு வடிவில் வந்து குருநாதர் தான் அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அப்ப அந்த ஞானம் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம ஓரளவு மனுஷனா இருக்கன்னு அர்த்தம். ஓரளவு மனுஷனா இருக்கோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த பற்று, இந்த சரணாகதி, இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற வார்த்தை எல்லாம் சாதாரணமானவன் காதல விழவே விழாது. ஆனா நம்ம பல ஜென்மமா எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். பல ஜென்மமா சரணாகதி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, பற்றுதலை எப்படி விடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த பரம்பொருளான அந்த ஈஸ்வரனை எப்படி அடையணுங்கிறதுக்கு பலவிதமான உபன்யாசகர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. பல பேர் காதல வந்து விழுந்து கொண்டே தான் இருக்கு. ஆனா லட்சத்துல ஒருத்தனுக்கு மட்டும்தான் உள்ள இறங்கி அதை வேலை செய்யும், எல்லாருக்கும் அது லபிக்காது. ஏன் அப்படின்னா அவன் வாங்கிட்டு வந்த வரம். அப்ப இந்த இந்த மனுஷ ஜென்மா எடுத்த பிறவியில எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னா குருநாதனுடைய திருவடியை நோக்கி பயணிக்கணும். ஆனா குருநாதனுடைய திருவடி நம்மளை தேடி வந்துட்டு அதை நம்ம என்ன பண்ணணும்? இறுக்கமா பிடிச்சிக்கணும். நம்ம ஒழுங்கா பிடிச்சிக்கிறது இல்லை. ஆல்ரெடி அடியன் சரணாகதின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷத்துல நிறைய சொல்லணும்னு நினைச்சோம். சுவாமி என்ன சொல்ல வச்சதோ அதை சொன்னோம். பொதுவா சரணாகதி அப்படின்னு வந்துட்டாலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகவான் கிட்டையும் குருநாதன் கிட்டையும் பக்தி பண்ணணும்.
என் புருஷனுக்கு இப்படி ஆயிட்டே, நீ ஏன் பாபா இப்படி பண்ண, என் பொண்ணு ஒழுங்கா படிக்கலையே, அவளுக்கு ஏன் பாபா படிப்பு நல்லா வரவையே, என்னுடைய பிரார்த்தனை ஏன் பாபா நீ நிறைவேற்றி கொடுக்கறது இல்லையா, செருப்பை காண தேடி கண்டுபிடிச்சு கொடு. இது எதுவுமே இருக்கக்கூடாது. வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம் தெய்வத்துக்கிட்டையும் குருநாதர்கிட்டையும், அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? சரணாகத்தின்னு வந்துட்டா இந்த உடம்பு உன்னோடது, இந்த மனசு உன்னுடையது, இந்த எண்ணம் உன்னுடையது, இந்த வாக்குலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உன்னுடையது, காதல கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடையது, இந்த கண் எதெல்லாம் பார்க்குதோ அது அனைத்துமே உன்னுடையது, என்னுடைய செயல் உன்னுடையதா இருக்கட்டும், என்னுடைய சொல் உன்னுடையதா இருக்கட்டும், சர்வமும் உன்னுடையதா இருக்கட்டும். உன்னுடைய இச்சை பிரகாரம் இந்த சரீரம் நடமாடட்டும், உன்னுடைய இச்சை பிரகாரம் இந்த உயிர் எப்ப வேணாலும் உன் இடத்துல வந்து அடையட்டுமப்பான்னு சொல்லி சதா சர்வ காலமும் இறைவனுடைய சிந்தனையாவும் இறைவனை சார்ந்து குருநாதனை சார்ந்து வாழக்கூடியதுதான் சரணாகதி. அது போன விதத்துல பார்த்தோம். இப்ப பற்று அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. எதை பற்றுவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, யாரை பற்றுவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வாஸ்தவத்துல கபீர்தாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ராம பக்தர், ஆனா பிறந்தது என்னமோ முஸ்லிம் குலத்துல தம்பதியர்களுக்கு கிடைச்சார். முஸ்லிம் தம்பதியர்களுக்கு அவர் கிடைச்சார். ஆனா அவருடைய வாக்குல ஃபுல்லா ராமநாமம் தான். அவர் என்ன தெரியுமா பாடியிருக்கார்? இந்த உலகத்தையே அவர் சுடுகாடுன்னு சொல்லியிருக்கார். இந்த உலகத்தையே சுடுகாடுறா, எல்லாரும் வரிசையில நிக்கிறாங்க, நீ வரிசையில தான் நிக்கிற, நீ வரிசையில நிக்கிறன்னு தெரியாமலேயே நீ உன் வாழ்க்கைய நாளைக்கு உயிரோட இருப்போம், நாளானைக்கு உயிரோட இருப்போம், அடுத்த வருஷம் உயிரோட இருப்போம், 10 வருஷம் கழிச்சு உயிரோட இருப்போம்னு கனவு உலகத்துல நீ மாட்டின்னு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் எந்த சனத்திலையாவது வந்து அந்த யமன் வந்து உன்னை கொண்டுட்டு போயிட்டு வந்துருவான். சோ கேர்ஃபுல்லா இரு, ராமநாமத்தை சொல்லு அப்படின்றார். அப்படி உலகத்தையே சுடுகாடா பார்த்த அவர் ஒருத்த மாட்டிக்கிட்டானாம். இந்த உலகமாகிய சுடுகாட்டுல ஒருத்த மாட்டிக்கிட்டானாம். கண்ணுல கருப்பு ரிப்பன் கட்டியிருக்கு, அதான் மாயை. கண்ணுல கருப்பு ரிப்பன் மாட்டிக்கிட்டு வலி தெரியாம தவிக்கான் இந்த உலகமாகிய சுடுகாட்டுல. அப்படி அவன் கொஞ்ச தூரம் நடந்து போயின்னு இருக்கான் பாருங்க. பெரிய ஆறு ஒண்ணு ஓடின்னு இருக்கு, பெரிய ஆறு ஒண்ணு ஓடின்னு சுழிச்சு ஓடின்னு இருக்கு. உளுந்தானா முடிஞ்சது கதை. அது என்ன ஆறான்? நான் சொல்லிக்கிறோமே, நான் இல்லைன்னா என் குடும்பம் எப்படி தெரியுமா, நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி இருக்க மாட்டா, நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டா, நான் இல்லைன்னா இந்த வீட்டை கட்டியிருக்க முடியாது, நான் இல்லைன்னு ஏன் உலகமே இருண்டு போயிடும் அப்படின்னு நம்ம கற்பனையில துள்ளி குதிச்சுட்டு இருக்கோமே, இந்த நான் சொல்லி தட்டின்னு இருக்கோமே, அதுதான் சுழிச்சிட்டு ஓடின்னு இருக்கான். அவன் ஏதோ தப்பி அந்தாண்ட அக்கறைக்கு போயிட்டான். சோன்னு மழை பெஞ்சின்னு இருக்கு, சோன்னு மழை பெஞ்சின்னு இருக்கு. இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடையது, எல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு நம்ம சொல்றோமே, என்னுடையதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, எது நம்மளுடையது? எது நம்மளுடையது? இந்த உடம்பு நம்மளுடையதா? நம்ம இருக்கிற வீடு நம்மளுடையதா? இந்த முடி நம்மளுதா? இந்த கண்கள் நம்மளுதா? இந்த வாய் நம்மளுதா? எது நம்மளுது? எதுவுமே நம்மளுது அல்ல. எதுவுமே நம்மளது அல்லங்கிறத என்னைக்கு நம்மளுடைய மனசு உணருதோ அன்னைக்குதான் தெய்வத்துடைய திருவடியிலையும் குருநாதருடைய திருவடியிலையும் இந்த மனசு சரணடையும். நான் சொல்லக்கூடிய அகங்காரம் ஒளியணும். என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை, அந்த நான் எனது, இந்த ரெண்டும் தான் நம்மளை போட்டு பெரட்டி பெரட்டி எடுக்குது. இந்த முக்குணங்கள், ராஜச தாமச ரஜோகுணம்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? முக்குணங்கள், இந்த முக்குணங்கள் தான் நம்மளை அப்படி இப்படி பெரட்டி அடிக்குது. அதாவது நன்மை தீமை, நல்லது கெட்டது, இரவு பகல், துன்பம் இன்பம், இந்த மாதிரி மாறி மாறி வருது. இது எல்லாம் வந்து அப்படிதான். சில நேரம் சிரிக்கிறோம், சில நேரம் அழுகுறோம், சில நேரம் வந்து என்ன பண்றோம்னு நமக்கே தெரியல, அப்படியே கோபம் வந்து எதையோ போட்டு உடைச்சுட்டு இருக்கோம். இப்படிதான் நம்ம லைஃப் போயின்னு இருக்கு. ஆனா மனசுல ஒரு சாந்தி, ஒரு அமைதி, ஒரு நிச்சயமான ஒரு ஆனந்தமான நிலை கிடைக்குதான்னா சுத்தமா கிடைக்கிறது இல்லை. அப்ப இந்த உலகத்துல எதை பற்றி கொண்டால் மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும், மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இந்த மனுஷ பிறவி எடுத்ததனுடைய லாபத்தை எது கொடுக்கும்? யாரை பிடித்து கொண்டால், எதை பிடித்து கொண்டால் இந்த மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த அஞ்ஞானம் விலகி ஞானமானது உதிக்கும். இந்த ஞானமானது உதிக்கிறது, ஜொலிக்கிறதுலாம் கிடையாது. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள பிரகாசமா தான் அது இருக்கு, பிரகாசமா இருக்கு. யாரோ ஒருத்தவங்க ஞானத்தை கொடுக்கணும், ஞானத்தை வந்து
பிரகாசமாக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது இந்த உலகத்துல. ஞானமானது எப்பொழுதோ நமக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப அந்த ஞானத்தை மூடி மறைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஆகாசம்னு நல்லா சூப்பரா வெளிச்சமா இருக்கு. அந்த வெளிச்சத்தை மறைக்கிறது எதுனா மேகம். வெளிச்சத்தை மறைக்கிறதுனா மேகம். மேகம் கலைஞ்சிட்டுன்னு வைங்க, ஆகாசம் ஆகாசமா தான் இருக்கும். மேகம் இருக்கிறதுனால ஆகாசம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அத போல ஆத்ம பிரகாசம் நமக்குள்ள எப்பொழுதும் பிரகாசமா அது ஜோதி வடிவமா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதை மூடி மறைக்கிறது அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த அஜ்ஞானத்தை விரட்டி அடிக்கிறது தான் நம்ம சத்குருநாதர் வந்திருக்கார். புரியுதுங்களா? ஞானத்தை அவர் கொடுக்கவல்ல, ஞானத்தினுடைய வடிவமே நீதாண்டான்னு சொல்ல வந்திருக்கார். நீ கடவுள்னு உணர வைக்கிறார். ஆனா நம்மளால உணர முடியல. காரணம் என்ன? பல பிறவியா எடுத்து 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 நான் ஒரு புழு, நான் ஒரு பாவி, நான் ஒரு அஜ்ஞானி, அப்படியே தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த ஞான பிரகாசம் நமக்குள்ளே இருந்து ஜொலிக்க அது மறுக்குது. அப்ப அந்த அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த ஆத்ம பிரகாசத்தை சைத்தன்யத்தை உணர முடியாது. அந்த சைத்தன்யத்தை உணர வைக்கிறது யாருன்னா, அந்த சைத்தன்யம் தான் குரு ரூபத்துல வந்திருக்கு. அந்த குருவை அமைச்சு விட்டது யாருன்னா, அந்த பரதெய்வமான பரமாத்மா தான் அந்த குருவை அமைச்சு விட்டுருக்கார். போ இந்த ஜென்மாலையாவது அந்த ஜீவனை கடைத்தேற்றுன்னு சொல்லி கருணை கொண்டு அன்போட ஒரு தாயா தந்தையா அந்த சுவாமியே குரு வடிவில அப்படி ரட்சணை பண்றார். அப்ப நிறைய விசேஷங்கள் உண்டு. இப்ப அடியன் திருநாவுக்கரசருடைய சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ரொம்ப ஆச்சரியமான, இன்னைக்கு அந்த சுவாமியை பத்தி, அந்த நாயனாரை பத்தி பேசுறது சுவாமி கொடுத்த கருணை, நம்ம குருநாதர் கொடுத்த கருணை. அப்பூதியடிகள்னு ஒருத்தர், நீங்க எல்லாம் அந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் தான் படிக்கிறதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனாலும் பக்தர்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். பாண்டுரங்க பக்தர்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். நாயன்மார்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் ஒரு சில குறள்களை தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப அப்பூதியடிகள்னு சொல்லக்கூடிய ஒரு நாயனார், அவர் ஒரு பரமசிவ பக்தர். அவருடைய பிறவி பூர்வ ஜென்ம சுக்கிரத்தினால, பூர்வ ஜென்ம தெய்வீக வாசனையினால, நமக்கெல்லாம் தெய்வீக வாசனை இல்லாததுனால தான் பக்தினா என்னன்னு தெரியல, பாவம்னா என்னன்னு தெரியல, அஜ்ஞானத்தோடயே இருந்துகிட்டு இருக்கோம். பலமுறை பாபா நமக்கு கிருபை பண்ணாலும் இந்த பாபா எனக்கு கண்ணு திறந்து பார்க்க மாட்டாரு, காது திறந்து கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி குறை சொல்லிண்டே இருக்கோமே தவிர, சுவாமி தான் நமக்குள்ள ஆத்ம பிரகாசமா இருக்காருன்றத உணர்றது இல்லை. அது உணர வைக்கும்படியா அந்த கிருப்பைய அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்றத போல குருநாதர் தான் அந்த அருளை நமக்கு செய்யணும். ஆகையினால அந்த அப்பூதியடிகள் பரமசிவ பக்தர், ரொம்ப ஈஸ்வர பக்தியில ரொம்ப உயர்ந்தோங்கி, அந்த அவர் மட்டும்தான் இல்ல, அவனுடைய குடும்பமே விளங்குச்சு. அவருடைய குடும்பமே சிவபக்தியில தைத்தோங்குச்சு. ஆனா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? கணவன் ஒரு பக்கம் போனா மனைவி ஒரு பக்கம் போறாங்க, பிள்ளைங்க வேற விதமா போயின்னு இருக்காங்க, எதுவுமே ஒண்ணாக மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் இறைவனுடைய அந்த கருணா கடாட்சம் இருந்தாதான், அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் மனசுல அந்த பக்தி மலரும். அந்த பக்தி மலர்ந்துட்டுன்னு வைங்களேன், அந்த ஞானமாகி பிரகாசம் அந்த அந்த மலர் மேல ஏறி நீ யாருங்கிறத அது தெளிவா உணர்த்திடும். புரியுதுங்களா? அப்ப அந்த அப்பூதியடிகளுடைய குடும்பமே ஈஸ்வர பக்தியில ரொம்ப தலைத்தோங்கி விளங்குச்சு. அப்ப அந்த அப்பூதியடிகளுக்கு திருநாவுக்கரசரை பத்தின விஷயங்கள் காதல விழுது. திருநாவுக்கரசரையே தன்னுடைய குலதெய்வமா நினைச்சார். ஈஸ்வரனை அடியோடு மறந்துட்டார், ஈஸ்வரனையே மறந்துட்டார். ஈஸ்வரன் யாருன்னா திருநாவுக்கரசர் தான் என்னுடைய ஈஸ்வரன்ங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். எல்லாமல்ல ஈஸ்வரனை மறந்தனா ஈஸ்வரனை மறக்கிறது இல்ல, அந்த ஈஸ்வரன் கோவில்ல லிங்காகாரமா இருக்கார். ஆனா அந்த ஈஸ்வரன் திருநாவுக்கரச மூர்த்திகளா இந்த பூமியில நடமாடுறாராமேன்னு கேள்விப்பட்டு, அவருடைய கீர்த்திகளை கேள்விப்பட்டு, அவருடைய அருள்மொழிகளை கேள்விப்பட்டு, அவர் திருமுறைகள் பாடினதெல்லாம் கேட்டு உருகி திருநாவுக்கரசரை தன்னுடைய குலதெய்வமா பார்த்து திருநாவுக்கரசர் பேர்ல நிறைய தொண்டு காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டார். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம், திருநாவுக்கரசர் நூலகம், திருநாவுக்கரசர் பேர்ல காய்கறி மண்டின்னு சொல்லி நிறைய திருநாவுக்கரசர் பேர்லயே அவர் நிறைய பண்ணிட்டார். அந்த அந்த ஆனா ஒரு முறை கூட திருநாவுக்கரசரை அப்போதைய அடிகள் பார்க்கவே இல்லை.
என்ன மாதிரி உயர்ந்த பக்தி! காதுல கேட்ட சனத்துல அப்படி ஒரு நம்பிக்கை. அப்படின்னா எந்த அளவுக்கு இறைவனுடைய அடியாருக்கு அந்த அப்பூதி அடிகள் மரியாதை கொடுத்திருப்பார். வாஸ்தவத்துல அப்பூதி அடிகள் எதை பற்றினார்? இப்ப இந்த டாபிக் என்ன? எதை பற்றுவது. அப்ப அப்பூதி அடிகள் எதை பற்றினார் அப்படின்னா ஈஸ்வரனை பற்றினார், ஈஸ்வரனுடைய நாமத்தை பற்றினார். அந்த ஈஸ்வரனை பற்றியதனுடைய விளைவாக, அந்த ஈஸ்வரனுடைய நாமத்தை பற்றியதனுடைய விளைவாக யாரை பற்றினார் அப்படின்னா சத்குருவான திருநாவுக்கரச நாயன்மார்களை பற்றினார். இப்ப பாத புரியுதுங்களா? ஈஸ்வரனுடைய நாமத்தை பற்றினார், ஈஸ்வரனை பற்றினார், அதை பற்றி கொண்டார். பற்றியதனுடைய விளைவா ஈஸ்வரன் நடமாடக்கூடிய திருநாவுக்கரசர் சொரூபத்தில் வந்த பிறகு யாரை பற்றினார்? திருநாவுக்கரசரை பற்றினார். இப்ப புரியுதுங்களா பாத அப்படின்னு என்ன மாதிரி உங்களுக்கு சொல்றேன்னு? அப்ப அப்பூதி அடிகள் தன்னை மறந்து திருநாவுக்கரசர் பேர்ல நிறைய ஸ்தாபனம், தர்ம ஸ்தாபனம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஈஸ்வர சங்கல்பம் பாருங்க. திருநாவுக்கரசர் இந்த திங்களூர்னு சொல்லக்கூடிய திருவையார் பக்கத்துல இருக்கு, தஞ்சாவூர் பக்கத்துல, அந்த ஊர் வழியா வரார். அப்படி வரும் பொழுது ஒரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம், திருநாவுக்கரசர் நூலகம் எல்லாம் பார்த்துட்டு யாருப்பா அது, நம்ம பேர்ல யாரோ ஒரு அடியவர் பண்ணிட்டு இருக்காரே, அந்த அடியார் யாருங்கிறத பார்க்கறதுக்கு திருநாவுக்கரசருக்கு அவ்வளோ ஆனந்தம். நேரா போய் ஒரு ஆள்ல நின்று இந்த மாதிரி திருநாவுக்கரசர் பேர்ல நிறைய பண்றாருமே, அந்த அடியவர் யாருன்னு கேட்டா அதோ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்பூதி அடிகள். அப்பூதி அடிகள் தான் அந்த திருநாவுக்கரசர் சுவாமிகள் மேல பக்தி கொண்டு குலதெய்வமாவே நினைத்து கொண்டு அவர் பேர்ல இந்த தர்ம காரியங்களை பண்றார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நேரா அவர் வீட்டுக்கு போக, அவங்க மனைவிகளை பார்க்க, எங்கம்மா அவனுடைய கணவர் அப்பூதி அடிகள் கேட்க, அதோ வந்துருவான்னு சொன்ன உடனே அவரும் வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம், ஆமா இந்த திருநாவுக்கரசர் பேர்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஏன் இறைவன் பேர்ல பண்ணாம ஏன் இந்த திருநாவுக்கரசர் மேல பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கார். கேள்வி கேட்டதே திருநாவுக்கரசர் தான். பாவம் அவங்களுக்கு தெரியாது, வந்தவங்களுக்கு வந்த அந்த அப்பூதி அடிகள் குடும்பத்துக்கு தெரியாது. அப்ப திருநாவுக்கரசர் எங்களுடைய குலதெய்வம், அவர் நாங்க எங்க கண்ணால பார்த்ததில்ல, தரிசனம் பண்ணதில்லை. ஆனா அவர் ஒரு நாள் விடாம இறைவன் மேல பாடிக்கொண்டு இறைவனுடைய உளவார பணிய சீரும் சிறப்புமா இந்த தேசம் முழுக்க பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரையே எங்களுடைய குலதெய்வமாகவும் அவரையே நடமாடக்கூடிய எங்கள் ஈஸ்வரனாகவும் நாங்க பாவிச்சு வணங்குறோம். அதனால அவர் பெயர்ல நான் இது எல்லாத்தையும் பண்றேன்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசர் சிரிச்சு விட்டார். ஏன் சிரிக்கிறீங்க? அந்த திருநாவுக்கரசர் அதுக்கு அருகதையானவனான்னு கேட்கிறாரு. யாரு? அவரே கேட்டுக்கிறார், திருநாவுக்கரசரே கேட்கிறார் இவங்கள்ட்ட. எங்களுடைய திருநாவுக்கரசரை பத்தி தப்பா சொல்லாதீங்க, தப்பா சொல்றதா இங்க இருக்காதீங்க, கிளம்பிடுங்கன்ட்டார் அப்பூதி அடிகள். அப்பதான் உங்க அன்புக்கு கட்டுப்பட்ட அந்த நாவுக்கரசனே நான் தான் சொல்லி அவ்வளவு அழுவ. அப்ப அப்பூதி அடிகளும் அப்பூதி அடிகளுடைய குடும்பமும் அந்த திருநாவுக்கரசருடைய திருவடியில வீழ்ந்து சேவிச்சு அவருக்கு தொண்டு புரிந்து பல லீலைகள் செஞ்சிருக்காங்க. அப்ப எதை பற்றினார் அவர்? ஈஸ்வரனை பற்றினார், ஈஸ்வரனுடைய நாமத்தை பற்றினார். இந்த ரெண்டையும் பற்றியதனுடைய விளைவா கடைசியில யாரை பற்றினார் அப்படின்னா குருவாகிய திருநாவுக்கரசரை பற்றினார். அப்ப இந்த உலகத்துல யாரை பற்றுவது, எதை பற்றுவது, யாரை பற்றுவதுன்ற ஒரு கேள்விக்குறி வச்சோம்னா பற்று அற்ற ஞானிகளுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். எதை பற்றுவது? ஞானிகளுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். புரியுதுங்களா? யாரை பற்றுவதுன்னா ஞானிகளையே பற்ற வேண்டும். அப்படி ஞானிகளை பற்றினால் மட்டும்தான் நம்மளுடைய இந்த இவ்வுலக வாழ்க்கையும் பிரயோஜனமா இருக்கும், அவ்வுலக வாழ்க்கைக்கும் பிரயோஜனமா இருக்குமே தவிர வேற எதன் மேல பற்று வச்சாலும் இருக்கிற நிம்மதி எல்லாம் போயிடும். இந்த உலகத்துல நீங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும், ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலும், ஒரு நகை வாங்கணும்னு நினைச்சாலும், புள்ள ஒழுங்கா படிக்கணும்னு நினைச்சாலும், குழந்தைங்க ஒழுங்கா படிக்க நினைச்சாலும், பொண்ணு காலேஜ் போய் டாக்டர் ஆகணும்னு நினைச்சாலும், ஒரு விஷயத்த செய்ய நினைச்சீங்கன்னா துன்பம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த செஞ்சா துன்பம் மறைதான் செய்யும். ஆனா இந்த உலகத்துல அழியாம சாஸ்வதமான சாந்தி, ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம் வேணும் அப்படின்னா இந்த பற்று அற்ற ஞானிகளுடைய திருவடியை கொண்டு
திருவடியினுடைய அந்த அன்பை கொண்டு திருவடியை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தோமே ஆனால் எல்லாமே பிரயோஜனமா இருக்கும், எல்லாமே பிரயோஜனமான வாழ்க்கையா இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் எதை பற்றுவது அப்படின்னா ஞானிகளுடைய திருவடிகளை பற்றுவது. யாரை பற்றுவதுன்னா ஞானிகளையே பற்ற வேண்டும். அப்ப எவ்வளவு ஒரு அழகான விசேஷம். பொதுவா இந்த எதையாவது கேட்கணும்னா 4 பேர் என்ன சொன்னாங்களோ அதை கேட்போம் அப்படின்னு விளையாட்டுக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது யாராவது சொல்ல போனா 4 பேர் என்ன சொன்னாங்கய்யா அதை கேட்டு போயா அப்படின்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னா டீ கடையில் உட்காந்துருக்க அந்த 4 பேர் கிடையாது. அந்த 4 பேர் யாருன்னா அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய அந்த சமய குரவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள சைவ சித்தாந்தத்தினுடைய தலைவர்கள், எஜமானர்கள்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த 4 என்ன சொல்லியிருக்காங்களோ அவர்கள் சொன்னபடி வாழணும். அவர்கள் சொன்னபடி நம்மளுடைய வாழ்க்கைய சிரம் தாழ்த்தி அவனுடைய வாக்குக்கு மரியாதை கொடுத்து அதன்படி வாழ்ந்தோம்னா இந்த உலகத்துல சந்தோஷமா வாழலாம், அந்த உலகத்துல இன்னும் ஆனந்தமா வாழலாம். அப்ப நம்ம எதை பற்றுவது, யாரை பற்றுவது அப்படிங்கிறது பதில் உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் நாயனார், அவரும் நாயனார் ஆயிட்டார், அவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த உதடு 2 ஒட்டாது, இந்த உதடு ஒட்டவே ஒட்டாது. நல்லா கவனிங்க, அந்த திருக்குறள் அடியேன்னு சொல்றேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. திரும்ப சொல்றேன் கேளுங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எவ்வளவு அழகான திருக்குறள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நீ எதெல்லாம் பற்று கொண்டிருக்கியோ அது எல்லாமே அஞ்ஞானம். அப்ப பற்றுதல் இல்லாத ஒரு ஞானியினுடைய திருவடியை பற்றி கொண்டாயானால் மீது எல்லா பற்றும் உன்னை விட்டு ஓடி போயிடும், மறைஞ்சிடும் அப்படின்றதுதான். எவ்வளவு அழகான திருக்குறள் இருக்கு பாத்தீங்களா? அப்ப வாஸ்தவத்துல அடியன் சொல்றேன், சாய்நாதர் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? மகராஜ் அப்படின்னு பேரு. ராஜா மாதிரியா இருக்கார் பாபா. ஒரு கிழிஞ்சு போன கம்பெனியை உடுத்திக்கிட்டு ஒரு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு வீடு வீடா பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாரு. அவர் எப்படி மகராஜன் கூப்பிட முடியும்? அவர் எப்படி மகராஜன் கூப்பிட முடியும்? ஆனா ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னா, மராட்டிய சைட்ல நம்ம ஊர் சைட்ல சித்தர்கள்னு கூப்பிடுவாங்க, ஞானிகள்னு கூப்பிடுவாங்க, நாயன்மார்கள்னு கூப்பிடுவாங்க, ஆழ்வார்கள்னு கூப்பிடுவாங்க. அவர்கள் யாருடைய திருவடியை பற்றினார்கள் அப்படின்னா நாயன்மார்கள் ஈஸ்வரனுடைய திருவடியை பற்றி கொண்டு ஈஸ்வரனுடைய அடைஞ்சாங்க. அதே மாதிரி ஆழ்வார்கள் எம்பெருமானாகிய நாராயணனுடைய திருவடியை பற்றி கொண்டு நாராயணனையே அடைந்தார்கள். அதுலயும் நாயன்மார்கள் சரித்திரத்திலையும் ஆழ்வார்கள் சரித்திரத்திலையும் 2 பேரு டிஃபரெண்ட். என்ன தெரியுங்களா? 2 பேரு நாராயணனையும் பிடிக்கல, ஈஸ்வரனையும் பிடிக்கல. அப்பூதியடிகள் யாரை பிடிச்சுக்கிட்டு ஈஸ்வரன் அடைஞ்சார் அப்படின்னா, அப்பூதியடிகள் திருநாவுக்கரசருடைய கிருப்பையினாலேயே மோட்சகதிக்கு போனார். அடியார்களுடைய திருவடியில வீழ்ந்து சேவை பண்ணி அவரையே நினைத்து கொண்டு மோட்சகதிக்கு போனார். அடுத்து மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடியை பிடித்து கொண்டே மோட்சகதி அடைஞ்சார். இந்த 2 பேருடைய சரித்திரமும் அப்படிப்பட்டது. அதே மாதிரி வடக்க போனீங்கன்னா சந்த் ஏகநாதர் குருவாகிய ஜனார்த்தன சுவாமியையே தெய்வமா பாவிச்சு, பரமாத்மாவா பாவிச்சு, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு சொல்லி அதே நாமத்தில் விளங்கக்கூடிய பரமாத்மா தான் அந்த குருநாதர் சொரூபத்தில் உட்கார்ந்துருக்கு. ஓடி போய் இறுக்கி பிடிச்சுக்கணும்னு பிடிச்சார். அந்த பிடிச்சுதான், அந்த பிடித்தல் தான் அந்த திருவடியை அவர் பற்றி கொண்டதனுடைய விளைவாகத்தான் மற்ற பற்று எல்லாம் அவரை விட்டு ஓடிச்சு. நம்ம சாயி சச்சரிதத்துல பாபாவே கடவுளை தேடுதல், குருவை தேடுதல்ங்கிற ஒரு அத்தியாயம் வரும். அந்த அத்தியாயத்துல கடவுளை பத்தி 4 பேர் விவரமா படிக்கிறாங்க. அதுல பாபா ஒருத்தர் வேற. 4 பேர் படிச்சுட்டு மூளையில் நல்லா ஏறிட்டு ஸ்ட்ராங்கா எப்படியாவது கடவுளை பார்த்தாகணும், எப்படியாவது கடவுளை அடைஞ்சாகணும்ட்டு ஓடுறாங்க. பசி வேற.
அந்த நேரம் பார்த்து வனஜாரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு 4 பேரை நிப்பாட்டி, எப்ப அந்த காட்டுக்குள்ள போவாதீங்க, ரொம்ப அடர்ந்த காடு, பசியோட இருப்பீங்க, சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னா கேட்காம 4 பேரும் திசை திரும்பிட்டாங்க. திரும்பவும் நம்ம பாபா வர வழியில அந்த ஆள், அந்த வனஜாரின்னு சொல்லக்கூடிய ஒரு சொரூபம் வந்து நின்று, இப்பயாவது சாப்பிட்டு போங்களேன், ரொம்ப பசியோட இருக்கீங்கன்னு கேட்க 3 பேரும் திமிரு கொண்டு ஓடிட்டாங்க. ஆனா பாபான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அதை சிந்தனை பண்ணி பார்த்தார். அவருடைய ஞானத்தை அந்த இடத்துல உணர்ந்தார். ஆகாரத்தை சாப்பிட்டார், ஆகாரம் கொடுத்தவருடைய திருவடியில வீழ்ந்தார். வந்தது குருவுடைய சொரூபம். அவ்வளவுதான். அந்த அந்த மற்ற பற்று எல்லாம் ஓடிட்டு குருநாதர் மேல பற்றுதல் வந்ததுனால பாபாவே சச்சத்துல சொல்லியிருக்கார் ஒரு அத்தியாயத்துல, என்னுடைய தாய் தந்தையை மறந்தேன், இந்த உலகத்தை மறந்தேன், உற்றாரை உணர்ந்தேன், எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன், நான் நானாகவே இல்லை, எல்லாமே என்னுடைய குருநாதருடைய சொரூபம் தான். என்னுடைய குருநாதருடைய சொரூபம் இந்த 2 கண்கள்ல இல்லைன்னா இந்த மாமிச துண்டு இருக்கிறதுலே பிரயோஜனம் இல்லைன்ட்டார் பாபா. கண்ணை மூடனா குருநாதர் சொரூபம், குருநாதருடைய திருவடி. இந்த பக்கம் பார்த்தா குருநாதருடைய சொரூபம், குருநாதருடைய திருவடி. இந்த பக்கம் பார்த்தா குருநாதருடைய சொரூபம், குருநாதருடைய திருவடி. பின்னாடி 4 திசையுமே குருநாதரை தவிர்த்து வேறு எதுலையும் இல்லைங்கிறத பாவிச்சு அந்த சொரூபத்திலேயே தன்னை பறிகொடுத்து அந்த சொரூபத்திலேயே தன்னை சரணாகதி பண்ணி அந்த சொரூபமாவே பாபா மாறிட்டார். இப்ப புரியுதுங்களா? அப்ப சுவாமி எப்படிப்பட்ட ஒரு வழி காமிச்சிருக்காரு நம்ம பாபா. இப்ப வாழ்க்கையில நம்ம பிறந்துட்டோம், நிறைய விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் நமக்கு அது வேணும் இது வேண்ட பெரிய லிஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சாகிற வரைக்கும் இருக்கும் இந்த லிஸ்ட், அழியவே அழியாது. ஆனா அதுக்காகவா பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுக்காக இல்லை, வேற ஒண்ணுக்காக. நம்ம ஆத்மீகத்துல முன்னேறி எங்கிருந்து வந்தோமோ, நம்ம வாஸ்தவத்துல நம்ம எல்லாரும் எங்கிருந்து வந்திருக்கோம்னு யாராவது யோசனை பண்ணி பார்த்தோமா? எங்கிருந்து வந்திருக்கோம் தெரியுமா? எல்லாமல்ல எம்பெருமானுடைய ஒரு ஜுவாலையிலேருந்து பிரிந்து வந்துட்டோம் நம்ம செய்த ஊழ்வினை காரணமாக. அப்ப அந்த ஊழ்வினைகளை போக்கி குருநாதருடைய திருவடியை கண்டு கொண்டு அந்த சுவாமியினுடைய அருளை பெற்று எங்கிருந்து வந்தோமோ அங்க போக வேண்டாமா? நம்ம அங்க போகிறதுக்கு ஒரு முயற்சியுமே பண்றது இல்லையே. இன்னைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு நைட்டு தூங்குறோம், நாளைக்கு விழிப்போமான்னு தெரியாது. அப்படி நாளைக்கு விழிப்போமான்னு தெரியாதபடியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன அர்த்தத்தோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்ப அர்த்த ரீதியா நம்ம வாழணும் அப்படின்னா பற்ற வேண்டும். எதை பற்ற வேண்டும்? குருநாதனையும் இறைவனையும் பற்ற வேண்டும். யாரை பற்ற வேண்டும்? அடியார்களையும் ஞானிகளையும் பற்ற வேண்டும். அந்த அடியார்களும் அந்த ஞானிகளும் சத்குருமார்களும் தான் நம்மளை அழகா கைப்பிடிச்சு எங்க கொண்டு போய் கரை சேர்க்கணுமோ. போன முறை சரணாகதியில சொல்லியிருந்த பூனை மார்க்கம், அதாவது அந்த பூனை குட்டிய பாதுகாப்பான முறையில வாயில கவ்வி அதனுடைய பல்லு அந்த குட்டி மேல பட்டுச்சா படலையான்னு தெரியாது. ஆனா நம்மள அந்த பூனை கடிச்சதுன்னா ரத்தம் வந்துடும். ஆனா அது குட்டியை எவ்வளவு லாபகரமா அது பிடிக்குது பாருங்க. அப்ப அதை போலதான் குருநாதர் நம்மளை அப்படியே அந்த பூனைய மாறி ஒரு ஆமையை போல தூரத்துல இருந்தே நம்மளை அழகா வளர்க்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி இல்லையா நம்ம சுவாமி? அப்ப அவருடைய திருவடியை தானே பற்ற வேண்டும், அவருடைய நாமத்தை தானே நம்ம பற்ற வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில எதை பற்றணும்? யாரை பற்றணும்? எல்லாம் வல்ல குருநாதனையே பற்றணும், குருநாதருடைய நாமத்தையே பற்றணும். அதை தவிர இந்த உலகத்துல வேறு எதுவுமே இல்லை. எதுக்கு பிறந்தோம்? இறைவனுக்காகவும் குருநாதனுக்காகவும். எதுக்கு வாழறோம்? அந்த இறைவனுக்காகவும் குருநாதனுக்காகவும். எது கடைசி கதி? மோட்ச கதியே கடைசி கதி. வாஸ்தவத்துல எது பக்தி எது சரணாகதி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம். ஒரு 2 அம்மா, அந்த 2 அம்மாவுமே ஒரு குருநாதர் மேல ரொம்ப அலாதி பிரீதி, ரொம்ப பிரீதி. எப்போ போனாலும் சேர்ந்தே போவாங்க, எப்போ போனாலும் சேர்ந்தே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு 50 வருஷம் பயணம் அவங்களுடைய வாழ்க்கையில. அந்த 2 பேருக்கு 2 வயசு, அந்த நல்ல வயசு பசங்க, 2 பேர் வாலிப பசங்க. அம்மா நாங்க 2 பேரும் வெளில போயிட்டு வரோன்னு போனாங்க. போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே அவுட்டு, 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு. அப்ப
இந்த 2 அம்மாமார்கள் அந்த குழந்தை இறந்து போன இடத்துக்கு போய் பார்த்து ஓன்னு அழுறாங்க. 2 பேருமே ஒன்னா அழுகுறாங்க. அழுவதானே செய்ய முடியும், வேற என்ன பண்றது? அப்ப அழுதுகிட்டே ஒரு அம்மா, குருநாதா உனக்கு நான் அதை பண்ணனே இதை பண்ணனே, உனக்கு விரதம் இருந்தனே, உனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தனே, உனக்கு பூ வாங்கி கொடுத்தனே, நான் உனக்கு விளக்கு போட்டனே, 9 வாரம் விரதம் இருந்தனே, உனக்கு அதை பண்ணனே இதை பண்ணனேன்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு, இன்னொரு அம்மா குருநாதர்கிட்ட முட்டி போட்டு பாவத்தோட பக்தியோட அழுத முகத்தோட, குருநாதா என் பையன் உங்கள்கிட்ட தான் வந்திருக்கான், நீங்க தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டுருக்காங்க. அப்ப பண்ணதை சொல்லி காட்டக்கூடியது சரணாகதி அல்ல, அது பக்தியே இல்லை. அப்ப இன்னொரு பக்தியை பாருங்க, அந்த அம்மா எவ்வளவு அழகா, குருநாதா என் பையன் என்னை விட்டு போல, அவன் உங்கள்கிட்ட தான் இருக்கான், ஏன்னா நானும் உங்கள்கிட்ட தான் வரப்போறேன். அப்ப பிக்ஸ் ஆயிட்டு, மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டு, என் பையன் உங்கள்கிட்ட தான் போயிருக்கான், நானும் உங்கள்கிட்ட தான் வருவேன். அப்ப என்ன மாதிரி ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அப்ப நம்ம இந்த உடம்பை விட்ட சணத்துல நேரா குருநாதருடைய திருவடிக்கு ஓடிடுவோம். சிவனேசன் சுவாமிகள்னு ஒரு சுவாமி, நம்ம பாபாவுடைய அத்தியந்த பக்தர். அவர் சமாதியானதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வை ஜெரீனம்மான்னு ஒரு அம்மா எழுதியிருக்காங்க. அந்த சிவனேசன் சுவாமிகள் பூத உடலை விட்டுட்டாராம். விட்டுட்டு நேரா பாபாவுடைய லோகம், குருநாதருடைய லோகத்துக்கு போறாராம். அப்படி போகும் பொழுது பாபா எதுக்க அவரை அரவணைச்சு ஆலிங்கனம் பண்ணாராம். ஆலிங்கனம் பண்ணிட்டு பாபாவுடைய திருவடியை அந்த சிவனேசன் சுவாமியில இருக்க கட்டி அணைச்சாராம். அடிச்ச சனத்துல ராதாகிருஷ்ணமாய கூப்பிடுறார் பாபா. எங்க நடக்குது? இங்க நடக்கல, எங்கேயோ நடக்குது, வேற லோகம் அது. அந்த லோகத்துக்கு தான் நம்மலாம் போறோம், புரியுதுங்களா? அந்த லோகத்துல ராதாகிருஷ்ணமயமாவை கூப்பிட்டு, உன் பையன் வந்திருக்கான், அவனுக்கு வேண்டியதை செஞ்சு போடுன்னு சொல்லியிருக்கார். என்ன மாதிரி விஷயம்? உடம்ப விட்ட சனத்துல அந்த சொரூபம் எங்க பயணிச்சுது? குருநாதருடைய லோகத்துல பயணிச்சுது. எதனால பயணிச்சுதுன்னா, அந்த ஜீவனுக்குடைய ஒரே பற்றுதல் எதுன்னா குருநாதர் தான். யார் அவர் பற்றினார்? குருநாதருடைய சொரூபத்தை அவர் பற்றினார். குருநாதருடைய சொரூபமாவே மாறினார். அதனால குருநாதருடைய லோகத்துக்கே அவர் போனார். அப்ப நம்ம எதை பற்றணும், யாரை பற்றணும், நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அதனால நிறைய சொல்லலாம். எதை பற்றுவது, யாரை பற்றுவதுன்னா, அந்த குருநாதருடைய நாமத்தை பற்றணும், குருநாதரையே பற்றணும். அதாவது நம்மளை பூர்ணமா அந்த சுவாமிகிட்ட கொடுத்துடணுங்க. வேற வழியே இல்லை. அவர்கிட்ட நம்மளை கொடுக்கலன்னு வைங்க, தேவையில்லாம மாட்டிப்போம். பிறவி மேல பிறவி மேல பிறவி மேல வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய பிறவியை அறுக்க வந்தவர் குருநாதர். நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கிற வேலையாளர் நம்ம பாபா. நம்மளுடைய பிறவியை அறுத்து சாஸ்வதமான அழியாத மறு பிறவி இல்லாத ஒரு ஸ்திதியை கொடுக்க வந்தவர் நம்ம குருநாதர். இப்ப நம்மளாம் இந்த பூலோகத்துல வாழ்றோம். பெரிய பங்களா கட்டணும்னு ஆசை, பெரிய கார் வாங்கணும்னு ஆசை, பெரிய அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்றதெல்லாம் ஆசை இருக்கு நமக்கெல்லாம். ஆனா பாபாவை பாருங்க, எவ்வளவு எளிமையான சுரூபம். ஒரு பாலடைஞ்சு போன மசூதியில வாழ்ந்தாரு. வீட்டுல பசி எடுத்துனா 4 பேர் வீட்டுல போய் பிக்ஷை வாங்கினாரு. வந்தவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஏன் அவர் பெரிய மாடி வீடு கட்டி கோடீஸ்வரன் ஆக வேண்டியதானே? நம் பாபா தான் இல்ல, எல்லா மகான்களையும் நீங்க எடுத்துங்க, எல்லா மகான்களையும் எடுத்துங்க. ஏன் அவங்க அதெல்லாம்? ஏன்னா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தமாயிட்டு தெரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கெல்லாம். ஏன்னா ஞானிகள் அவங்க, நம்மளாம் அஞ்ஞானிகள். அதனாலதான் நம்ம கூட எது வராதோ அது மேல நம்ம பற்றுதல் வச்சிருக்கோம். எது நம்ம கூட வராதோ அது மேலெல்லாம் நம்ம உயிரேன்றோம், பாசமேன்றோம், மயிலேன்றோம், குயிலேன்றோம். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நல்ல கதை கட்டின்னு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல எதுவுமே நம்ம கூட வராதுங்கிற உண்மை நமக்கு தெரியும். தெரிஞ்சே நம்ம இதை சிக்கிட்டோம். வெளில வரவா முடியும்? பற்றுதல் வச்சாச்சு. அப்ப அந்த பற்றுதல்ல இருந்து விடுபடணும்னா, பற்றுதல் இல்லாத ஒரு ஞானியினுடைய திருவடியை பற்றி கொண்டால், அந்த ஒரு திருவடியை பற்றிக்கிட்டா மீது எல்லா பற்றுதலும் என்னாகும்? தானா கலந்துக்கும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள் மெத்தட். ஆனா அது அவ்வளவு சாமர்த்தியம் கிடையாது, அது அவ்வளவு ஈஸி கிடையாது.
ராதாகிருஷ்ணமாய் அம்மா 17 வயசுல கல்யாணம் பண்ணி 4 நாள் தான் வாழ்ந்தாங்க. 5ஆம் நாள் கணவன் இறந்துட்டார். அடுத்த க்ஷணம் வேற ஒரு பொண்ணு இருந்தா என்ன பண்ணிருப்பான்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருந்திருப்பா. ஆனா அம்மா நினைச்சாங்க, ராதாகிருஷ்ணமாயி, இந்த உலகத்துல எதுவுமே நம்மளோடது இல்லை, நம்ம அப்ப எதுக்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம், நம்ம எங்க போகணும், நம்மளுடைய பிறவியினுடைய லட்சியம் என்னங்கிற சிந்தனை வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா, சின்ன குழந்தையிலேருந்து அவங்க தாத்தா கணேஷ் பாபு சாஹிப் ஜோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபு சாஹிப்ங்கிறவர் சின்ன குழந்தையிலேருந்து நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு இங்கே வந்திருக்கோம், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனால தான் நம்மளும் கெட்டு போய் கிடக்கும், பிள்ளைங்களும் கெட்டு போய் கிடக்குறாங்க. நமக்கே தெரியலையே. அது நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. நமக்கே தெரியாத போது எப்படி பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் போய் சொல்லிக் கொடுக்கறது? அப்ப என்னதான் கதிப்பா, இதுக்கப்புறம் நான் என் பிள்ளைங்க சொல்லிக் கொடுத்தா என்ன எங்க பிள்ளைங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்களேப்பான்னு பல பேர் கொண்டு போய் ஆசிரமத்தில் தள்ளி விட்டுறாங்க. என்னென்னமோ அநியாயம் அட்டகாசம்லாம் நடக்குதுன்னு வைங்களேன். என்ன லாபம், யாருக்கு என்ன லாபம்? அவர் எல்லாமே இந்த பூமிக்கு பாரம் தானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆகையினால நம்ம ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழணும், ஒரு ஒரு சாந்தியோட இருக்கணும். அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லாம ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு விதமான பிளஸிங்கோட இருக்கணும்னா அதுக்கு சார்ந்து வாழக்கூடிய மகான்களுடைய நாமத்தையும் அந்த மகானுடைய திருவடியையும் நம்ம பற்றி கொண்டோமேயானால் அந்த மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளையும் அவங்கள மாதிரியே மாற்றிடுவாங்க. அதான் ரகசியம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கோவில்களுக்கெல்லாம் போறோம். ஏன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய மூர்த்தியை நல்லா பார்க்கிறோம் இல்லையா, அந்த 2 கண்ணால. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்குது. என்ன டிரான்ஸ்லேஷன்னா, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா, தன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை கொடுத்துட்டு எதிர்க்க நின்று வணங்கக்கூடிய அந்த ஜீவனுடைய பாவத்தை அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி தனக்குள்ள வாங்கிக்கிறார். இதான் அந்த டிரான்ஸ்லேஷன். ஞானி அப்படிதான் பண்றார். இன்னைக்கு நம்ம பாபாவை பார்க்க வரோம் அப்படின்னா, யோகி ராம்ஸ்கிருத்மார் மகாராஜுக்கு புத்துநோய் வந்துட்டு, கேன்சர் வந்துட்டு. அப்ப தேவகி மாதாஜி கேட்குறாங்க, சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற மூர்த்தி நீங்க, உங்களுக்கு ஏன் கேன்சர் வந்ததுன்னு கேட்கிறாரு. அதாவது தன் கிட்ட வந்த அத்தனை குழந்தைகளுடைய அத்தனை பக்தர்களுடைய வியாதி, வெக்க, அந்த கர்மம் எல்லாத்தையும் தனக்குள்ள வாங்கிக்கிட்டதனுடைய விளைவா அந்த நோய் அவரை பற்றி கொண்டது. இல்லைன்னா அவர் பெரிய ஞானியாச்சு, அவருக்கு ஏது நோய்? ரமண மகரிஷி அப்படிதான் அவஸ்தப்பட்டார். அவர் அவஸ்தப்படுற மாதிரி ஒரு காட்சி. பாபாவும் அப்படிதான் எங்கேயோ ஒரு குழந்தையே காப்பாற்ற போய் தன் கையை எரிச்சுக்கிட்டார். நோய் வந்த மாதிரி ஒரு காட்சியப்படுத்தினார். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய சுமைகளை அவர் சுமக்கிறார். பாபாவே சொல்றார் என்னன்னா, உன்னுடைய சுமையை என்கிட்ட செலுத்து, நான் தாங்குறேன்றார். நம்மளுடைய சுமையை, நம்ம சுமை என்கிற விட நம்மளையே அவருக்கு கொடுக்க முடியலையே, பிறவி எடுத்து என்ன லாபம்? நம்மளை யாராருக்கோ கொடுக்க ஆசைப்படுறோம். நம்மளை, இந்த உடம்ப, இந்த மனசை, இந்த புத்தியை, செயலை, சொல்ல யாரோ ஒருத்தவங்க உட்காருனா உட்காடுறோம், ஏந்திரிக்கிறோம், சாப்பிடுனா சாப்பிட்றோம், அவங்க அடிச்சா வாங்கிக்கிறோம், அவங்க திட்டினா வாங்கிக்கிறோம். என்ன லாபம்? நடிச்சு என்ன லாபம்? ஒருமே லாபம் இல்லை. அப்ப யாரோ சொல்றதை கேட்டு நடக்கிறோமே, ஞானிகளுடைய தெய்வங்களுடைய ரூபமா வந்த ஞானிகள் சொல்றதை என்னைக்கு நம்ம கேட்டு வாழ போறோம்? என்னைக்கு கேட்டு நம்ம வாழ போறோம்? அப்ப அந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா, அந்த அர்த்தத்தினுடைய ரூபமா வாழக்கூடிய மகான்களுடைய நாமத்தை பற்றணும், அந்த மகான்களையே பற்றணும். அந்த பற்றுதல் கொண்டா நம்ம பற்று எல்லாம் காணா போயிடும். வெரி சிம்பிள். ஆகையினால நம்ம பற்ற வேண்டியது குருவினுடைய, தெய்வத்தினுடைய நாமத்தையும் தெய்வத்தையும் குருவையும் தான். தெய்வம் வேறு, குரு வேறு இல்லை.
தெய்வமே குருவா வந்தாச்சு, நம்ம சத்குரு சாய்நாதரா. நம்ம என்னதான் பண்ணாலும், அல்டாட்சியம் பண்ணாலும், குசும்புத்தனமாக அவர்கிட்ட கிண்டல் கேலி பண்ணாலும், விளையாட்டுத்தனமாக நம்ம அவர் சொல்கிற பேச்சை கேட்காம இருந்தாலும் நம்மளை அவர் கழைத்தேற்றாமல் விடவே மாட்டார். ஏன்னா அவருடைய திருஷ்டியில் நம்ம பட்டாச்சு, விடவே மாட்டார். தரத்தி அடிப்பார். தரத்தி அடித்து எதை அடிக்கிறாருன்றீங்க? நம்மளுடைய பாவங்களை அடிக்கிறார், நம்முடைய கர்ம வினைகளை சுட்டு பொசுக்கிறார். கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பழம் காயாக இருக்கும், நம்ம எல்லாரும் ஒரு வாழைத்தாராக இருக்கும், நம்ம வாழைத்தாராக இருக்கும், அந்த வாழைத்தாறு வாழைப்பழம் ஆகுற வரைக்கும் சாய் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த காய் லைட்டா பழமா மாறுற தனத்துல பாபா 2 கண்ணையும் பார்க்கிறார். பழுத்துறதோட உடனே சாப்பிட்றார். ஸோ அந்த பழமா நம்ம மாறுற வரைக்கும் நமக்கு அடி இருக்கும், உத இருக்கும், குத்து இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம தான் சமாளிச்சுக்கிட்டு அது தெய்வத்தோட கிருப்பைன்னு நினச்சிக்கணும், குருநாதர் தந்த அனுகிரகம்னு நினச்சிக்கணும், எல்லாமே தெய்வத்தோட அனுகிரகம்னு நம்ம நினச்சிக்கணும். அப்படி நினைக்க 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 மனசு பக்குவப்பட 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 என்ன ஆகும்னா, மனசில் நம்ம கூட சாய் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை, பயமே இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த பிரபஞ்சம் முழுக்க குருநாதர்னு ஒருத்தர் தான் இருக்கிறார் அப்படின்னா யாரை கண்டு நம்ம பயப்படுறது? இந்த உலகத்தில் அவரை தவிர வேற எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லாத பொழுது எனக்கு அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், அதை பார்த்தா கஷ்டம், இதை பார்த்தா கஷ்டம், இவனுடைய எதிரி, அவனுடைய பரம எதிரி, இவன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி, என்ன லாபம்? இந்த திருஷ்டி, இந்த பார்வை முழுக்க அந்த சுவாமியா இருந்தா பேதம் இல்லாமல் போயிடுமே, எல்லாம் அவருடைய ரூபமா தெரியுமே. அப்ப மனசுக்கு ஆனந்தம் கிடைச்சி ஆத்ம ஞான பிரகாசம் கிடைக்குமே. அது பிரகாசம்னா ஆல்ரெடி பிரகாசமாக தான் இருக்கு, அது தானே மலர்ந்து விரிந்து பிரகாசமாக மாறிடும். அந்த ஆத்ம பிரகாசமே குருநாதர். அப்ப ஞானத்தை யாரோ கொடுக்கணுங்கிறது இல்லை, ஞானம் நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த ஞானத்தை எது மறைக்குது? அஞ்ஞானம் மறைக்குது. ஸோ அந்த அக்னி சொல்லக்கூடிய அந்த மாயா ரூபத்தை குருநாதர் ஒளிச்சு கட்டுறார், ஞானமான பிரகாசம் தெரியுது. ஸோ அந்த பிரகாசமே குருநாதர். பாபா சச்சரத்தில் சொல்றார் இல்லையா, தேலே என்ற சுவர், உனக்கும் எனக்கும் இடையில அந்த தேலின்ற சுவருக்கு அகங்காரன்ற சுவர், அதை நீ உடைச்சிட்டேனே வையன், உனக்கு எனக்கு வேறுபாடு இல்லடா, நம்ம 2 பேரும் ஜாலியா சந்தோஷமா விளையாடலான்னு பாபா சொல்றார். ஆனா அவரையும் நமக்கும் தடுக்கிறது எதுன்னா இந்த உடலாகிய அகங்காரம் தான். ஸோ இந்த உடல் நான் அல்லங்கிற ஒரு சிந்தனை, தேகாத்ம புத்தி பாவனைன்னு பேர், தேகாத்ம பாவனைன்னு பேரு. இந்த உடம்பு தான் நான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய அஜ்ஞானமே, அதான் தெய்வம் கொடுத்த தண்டனையே. அந்த தண்டனையை நம்ம ஏத்துக்கிட்டு அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்றத போல குருநாதருடைய திருவடியிலையும் தெய்வத்துடைய திருவடியிலையும் தன்னை நமஸ்காரம் பண்ணி தன்னையே தந்துட்டா அந்த ஞான் சொல்லக்கூடிய அகங்காரம் என்பை ஓடி போய் உண்மையான ஞானாகிய அந்த பரதத்துவம் நமக்கு காட்சி தரும். அந்த காட்சிக்குள்ள நம்ம தான் இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அது வேறு இது வேறு இல்லை, அதுவும் இதுவும் ஒன்றுங்கிற ஒரு பாவம் நமக்குள்ள ஏற்பட்டுடும். ஏன்னா அது அதுவாக தான் இருக்கு, புரியுதுங்களா? அது நம்மளை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருக்கு. பல பேர் சொல்றாங்க, சாய்ராம் நான் என்னமோ பாபா விட்டு ரொம்ப பிரிஞ்சு போன மாதிரி தெரியுது சாய்ராம், பாபா விட்டு நான் ரொம்ப விலகிட்டனோன்னு தெரியல சாய்ராம். என்ன காரணம்னா சரணாகதி இல்லைன்னு அர்த்தம், பக்தியே இல்லைன்னு அர்த்தம். பாபா சொல்றார் நான் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமா இருக்கிறேன்னு சொல்றார். அப்படி சொல்றவர்கிட்ட போய் பாபா விட்டு நான் பிரிஞ்சா மாதிரி எனக்கு தோணுது, பாபா விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி தெரியுதுன்னு சொல்றோமே, அதான் அஜ்ஞானம், அதான் நம்மளுடைய மடமை, நம்மளுடைய அறிவின்மைன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு துளி பிரிவினையே கிடையாது. அவர் இருக்கிறதுனால தான் இந்த ஜடம் நடமாடுது. அது இல்லைன்னு வைங்க, சிவம் இதுக்குள்ளேருந்து வெளில போயிடுச்சுன்னா பிணமா மாறிடும். எது பிணமா மாறுதுன்னா இதுதான், இந்த உடம்பு தான் பிணமா மாறுதே தவிர நாம அல்ல அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு அடர்ந்த இருட்டு வீட்டில் நீங்க எல்லாரும் படுப்பீங்க, படுக்கும் பொழுது இருட்டாக்கிட்டு நீங்க படுக்கும் பொழுது இப்படி ஏந்திரிச்சு உட்கார்ந்து சாய்நாதருடைய நாமத்தை அப்படி சொல்லுங்களேன்.
அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய உடம்பு உங்களுக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு உணர்வு இருக்கும் பாருங்க, ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒன்று சொல்லுது பாருங்க, அதுதான் அது, அதுதான் அது. எது? குருநாதர். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். வெளிச்சம்னு ஒன்று இருந்தால் தானே இது கண்ணு காது மூக்குன்னு தெரியும். இருட்டில் போய், அதனால தான் ஞானிகள் மகான்கள்லாம் குகையில் போய் தியானம் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணுறச்ச இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை தாண்டி அது உச்சத்துக்கு போயிடும். அதனால தான் ரிஷிகள் மாமுனிகள் தபஸ்வினிகள்லாம் மலைக்குள்ள ஏதோ ஒரு குகையில் போய் தபம் பண்ணுறாங்க, தன் அறிந்து கொள்கிறார்கள் தான் யார் அப்படின்றது. ஆகையினால இந்த எதை பற்றுவது யாரை பற்றுவதுங்கிறத பற்றின விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத அடியேன் உணர்றேன். ரொம்ப சுவாமி நல்லா பேச வச்சுட்டார், ரொம்ப சந்தோஷம். சுவாமியுடைய அந்த அனுகிரகம் தான். சொல்றது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்டு இந்த காதில் வாங்கி இப்படி விடுறது இல்லாம உள்ளுக்குள்ள அதை இறக்கி நைட் தூங்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வந்தது, எதை நோக்கி அது பாய்ந்தது, என்ன சொல்ல அந்த வார்த்தைகள் வருதுங்கிறத கொஞ்சம் மனனம் பண்ணணும். மனனம்னா சிந்தனை பண்ணி பார்க்கணும். சிந்தனை பண்ணி பார்க்கத்தான் என்ன அர்த்தத்தோட அந்த வார்த்தைகள் வந்திருக்குங்கிறத நீங்க உணர முடியும். சரிங்களா? ஆகையினால இந்த சரீரத்திலேந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே விலை மதிக்க முடியாதது. ஏன்னா அவ்வளோ சத்தான விஷயங்கள். இதை அடியேனும் பயன்படுத்திக்கணும். சொல்றதுனால நான் உயர்ந்தவன் அல்ல, கேட்கறதுனால நீங்களும் உயர்ந்தவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் ஒரே குட்டையிலம் விழுந்த மட்டைகள். ஸோ நம்ம எல்லாருமே முன்னேறணும். இந்த ஆத்மா, அதாவது பிறருக்காக வாழ்ந்ததெல்லாம் அது ஓடட்டும், அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கட்டும். அதாவது பாபா சொல்வார் இல்லையா, இந்த மனசுக்கு, அதாவது நீ உடம்பால நீ உடம்பால நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உன் மனசை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு பாபா சொல்வார். பாபா சொல்றார் இல்லையா, உன்னுடைய மனசை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்வார். ஸோ அந்த மாதிரி உடம்பு என்ன வேணாலும் பண்ணட்டும். மீராபாய் பாடுவாங்க, அம்மா என்னுடைய உடம்பு வேணா அந்த அரண்மனையில் இருக்கு, என் மனசு பிருந்தாவனம் போயிட்டுன்றாங்க. பிருந்தாவனத்தில் போய் என் கண்ணனோட ஆடுறேன் குதிக்கிறேன்னு சொல்றாங்களா அம்மா மீராபாய். அதை போல நம்மளும் உடம்பு வேணா இங்க இருக்கட்டும், நம்மளுடைய மனசு சிறுடியில் இருக்கக்கூடிய குருநாதர்கிட்ட ஓடிட்டோம். சிறுடியில் குருநாதருடைய சரணத்திலேயே அப்படியே உட்கார்ந்து இருக்கட்டும். அது மட்டும் கொஞ்சம் ஏந்திரிச்சு வந்ததுன்னு வைங்களேன், அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் நமக்கு. ஸோ ஏந்திரிக்காதபடிக்கு நம்முடைய மனசை குருநாதருடைய சரணத்தில் லயமாக்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் முயற்சிக்கணும். முயற்சி திருவினையாக்கம்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி முயற்சிக்கத்தான் இந்த ஜென்மால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கலனாலும் பரவாயில்லை, அடுத்த ஜென்மால கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஒரு அபியாசம் ஒரு சாதகன் ஒரு அபியாசம் பண்றான் அப்படின்னா, ஆத்மீக சாதனை பண்றான் அப்படின்னா, அந்த சாதனை முடியறதுக்குள்ள அவன் இறந்துட்டான்னு வைங்களேன், அடுத்த ஜென்மா அவனுக்கு கண்டிப்பா மனுஷ ஜென்மா தான். ஸோ எங்கேருந்து விட்டானோ அந்த இடத்துல இருந்து அந்த சாதனையை அவன் தொடங்குவான், கண்டிப்பா அவன் பரகதி அடைவான். அந்த மாதிரி தான் நம்ம ஜென்ம ஜென்மாவா செய்த புண்ணியத்தினுடைய விளைவா இந்த மனுஷ பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிறவியில நம்ம லவலேசம் சாதனை பண்ணாலே நமக்கு அது பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா அது பண்றதை தடுக்குது பார்த்தீங்களா? உட்கார்ந்து சச்சரிதம் படிக்க முடியல, சாய்நாத சோமனஞ்சர் படிக்க முடியல, அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ண முடியல, அவசரமா எல்லாத்தையும் பண்றோம், மனசு லயம் பண்ணவே முடியல, என்ன லாபம்? ஆனாலும் முயற்சிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த முயற்சி இந்த ஜென்மால பலன் கொடுக்கலனாலும் அடுத்த ஜென்மால அந்த பலன் மாறி இன்னும் நம்மளை புரிய வைக்கும். புரியுதுங்களா? ஆகையினால ரொம்ப ஆனந்தமான வைபவம் இது. இந்த எதை பற்றுவது யாரை பற்றுவதுங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாபா சொல்றாரு இல்லையா, சாயி சச்சரிதத்துல
சாயி சச்சரிதத்துல யார் ஒருத்தன் மூழ்வானாகில் அவன், சாயி சச்சரித்திரம் ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல ஒருத்தன் மூழ்வானால், அந்த மூழ்கிட்டான்னு வைங்களேன், அவன் ஞானம்னு சொல்லக்கூடிய முத்தை அவன் எடுப்பானான். ஸோ அந்த மாதிரி பாபாவுடைய சாயி சச்சரிதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மைத்தன்மையோட படிச்சோம்னாலே நமக்கு மோட்சம் கொடுக்கிறன்ட்டார் பாபா. அந்த கலியில ஹரியனுடைய நாமமும் சாய்நாதருடைய நாமமும் போதுன்றார் பாபாவே. உன்னால உட்காந்து தியானம் பண்ண முடியாது, கண்ணை இப்படி இருக்க முன்னா கண்டதும் வரும், எல்லாருக்கும் லயமாவாது. யோகம் பண்ண முடியாது, தியாகம் பண்ண முடியாது, நேரத்தை ஒதுக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் அந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணு, நாமாவை உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லு. உன்னால தியானம் பண்ண முடியலையா, உட்கார்ந்து சாயி 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 சாயின்னு எழுது. எப்பொழுதும் நினைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப இந்த சத்சங்கத்துல இத கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்கன்னு வைங்க, அந்த கொஞ்ச பேரும் அடியன் சொல்ல சொல்ல கவனிக்கிறீங்க இல்லையா, தியானம். இது ஒரு தியானம். ஏன்னா இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுடைய சிந்தனை அடுப்பாங்கிற பக்கமோ கணவன் பக்கமோ வீட்டு திசையோ பிள்ளைங்க பக்கமோ போச்சானா போல. அப்ப மனசு ஒரு நிலையா இருக்கு பாத்தீங்களா, இதுவே தியானம். தியானம் தான் இது, புரியுதுங்களா. நம்ம உட்கார்ந்து கண்ணெல்லாம் மூடல, காது கொடுத்து தான் கேட்கிறோம், மனசு லயமாயாச்சு. லயமாக லயமாக மனசு எதை நோக்கி போகுதுன்னா குருநாதரை நோக்கி போகுது இல்லையா, அதுவே தான் தியானம். ரொம்ப எளிமையான விஷயம். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா மகான்களுடைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புதுசா எங்கிருந்தோ அடியன் கண்டுபிடிக்கல, மகான்களுடைய சரித்திரமே இதுக்கு ஒரு சாட்சி. எத்தனையோ மகான்கள், பரிச்சித் மகாராஜா சாபம் வாங்கிட்டாரு, அவர் உட்கார்ந்து தியானம் பண்ணல, யோகம் பண்ணல. அவர் எதை கேட்டார்னா சுகபிரம்ம ரிஷி கதை கதையா சொன்னார் கண்ணனை பத்தி, அந்த கதையை கேட்டுக்கிட்டே மோட்சத்துக்கு போயிட்டார். சோ கதை கேட்டாலே அப்ப எந்த அளவுக்கு அவர் ஆழமா கேட்டிருப்பார். சோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்மரணத்தை நம்ம சிரவணம் பண்ணணும், காது கொடுத்து கேட்கணும், உள்ளுக்குள்ள அது வல்வாங்கணும், அதை பத்தின சிந்தனை சிந்திக்கணும். சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதல் ஒரு நல்ல பக்குவத்தை கொடுக்கும். பக்குவம் வந்துட்டுன்னா இந்த மனசு சாந்தமா இருக்கும். சோ சாந்தமா இருக்கிற இடத்துல எந்த ஒரு அஜ்ஞானமும் வராது. ரொம்ப சிம்பிளான மார்க்கம், புரியுதுங்களா. அதனால இந்த மாதிரி விசேஷங்களை நம்ம கேட்கறதுக்கு சொல்றதுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த குருநாதருடைய அந்த திருவடிக்கு என்னைக்கும் நம்ம எல்லாரும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவோம். அடுத்த லைவ் எப்பன்றது அடியன் கூடிய சீக்கிரத்தில் சொல்றேன். சரி, ஷார்ட்ஸில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். எல்லாரும் கலந்துக்குங்க. குருநாதருடைய அனுகிரகம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.